கண்டிப்பா. வணக்கம் அபிராம். அதாவது வேலூர் அடுத்த அரியூர் திருமலைக்கோடி பகுதிகளில் பார்த்தோமானால் யானை தந்தம் வைத்துக்கொண்டு விற்க அந்த பகுதியில் அதாவது அங்க இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு ரகசிய தகவலானது வேலூர் வனச்சரக அதிகாரிகளுக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த தகவலின் அடிப்படையில் வனச்சரக அதிகாரிகள் அந்த மலைக்கோடி பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் பாஜக நிர்வாகி உட்பட அதாவது மொத்தம் 8 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த 8 பேரும் பார்த்தோமானால் வேலூர் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய அந்த பாஜக நிர்வாகி வேலூர் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் சரத்குமார் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இவர்கள் பார்த்தோமானால் ஒரு ஏனை தந்தத்தை 4 துண்டுகளாக வெட்டி அதை விற்பதற்காக அவர்கள் பதுக்கி வைத்திருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் அவர்கள் ஏனை பல்லையும் அவர்கள் வைத்திருந்ததாகவும் தற்போது தகவலானது வெளியாகி இருக்கின்றன. இவர்களுக்கு இந்த ஏனை தந்தம் எவ்வாறு கிடைத்தது, இவர்கள் ஏனையை அதாவது வேட்டையாடி அந்த தந்தத்தை தற்போது இவர்கள் எடுத்து வந்து விற்பதற்காக வைத்திருக்கின்றார்களா, யாரிடம் இவர்கள் விற்க முயற்சிருக்கின்றனர், இது போன்ற கோணங்களில் வேலூர் வனச்சரக அதிகாரிகள் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது வேலூர் மற்றும் திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வனப்பகுதிகளிலிருந்து இந்த யானைகளை வேட்டையாடி இருப்பார்களா, இல்ல வேறு எங்கிருந்தாவது இந்த தந்தத்தை கொண்டு வந்திருப்பார்களா என்று தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தற்போது வரை பார்த்தோம்னால் வேலூர் வனச்சரக அலுவலகத்தில் 8 பேரிடம் வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணைக்கு பிறகு இந்த தந்தம் அதாவது இந்த யானையின் தந்தம் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, இது யாருக்கு விற்க இவர்கள் முயற்சித்தார்கள் என்ற தகவலானது தெரிய வரும். குறிப்பாக இதில் நாம் உற்று நோக்க வேண்டியது பார்த்தோம்னால் பாஜக நிர்வாகி அதாவது வேலூர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சரத்குமார் கைதாகியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு அவரும் உடந்தையாக இருந்திருக்கிறார் என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கின்றன. மேலும் இவர்களிடம் வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைக்கு பிறகு முழுமையான தகவலானது நமக்கு கிடைக்கும். அபிரகாம்.